டியூப் டயர் vs டியூப்லெஸ் டயர் இந்த ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க பாலா சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஃபர்ஸ்ட் டியூப் டயர்னா என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் டயருக்குள்ள ஜஸ்ட் ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப்புக்குள்ள அந்த ஏர் மீடியம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒரு டியூப் டயர். டியூப்லெஸ் டயர் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு அலாய் வீல் இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்போக்ஸ் வீலில் டியூப்லெஸ் போட முடியாது, டியூப் டயர் தான் போட முடியும். ஸோ இந்த அலாய் வீலில் வந்து ஜஸ்ட் டயரை மட்டும் ஃபிட் பண்ணி உள்ளக்க காற்றை வந்து அடைச்சிருவாங்க. இதுதான் வந்து நமக்கு டியூப்லெஸ் டயர் ஆக்ட் ஆகுது. அண்ட் இதைத்தான் நம்ம டியூப்லெஸ் டயர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா பஞ்சர் ஆகும்போது இந்த டியூப் டயர்லேருந்து காற்று சீக்கிரமாக இறங்கிடும். ஏன் அப்படின்னா இந்த காற்று அப்படிங்கிறது ஒரு மீடியமில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அது டக்குன்ட்டு இறங்கிடும். இப்போ நம்ம டியூப்லெஸ்க்கு வரலாம். இங்கே பஞ்சர் ஆச்சு அப்படின்னா அந்த முள்ளையில் ஆணி ஏதாவது குத்தி இருந்துச்சு அப்படின்னா இங்கே காற்று இறங்குறது வந்து ரொம்ப கம்மியாக இறங்கும். ஈவன் இந்த டயரை வச்சு நீங்கள் ஒரு பெட்ரோல் பல்க்கு கூட போனீங்க அப்படின்னா அந்த பஞ்சரை நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். அண்ட் இதில் பஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது பஞ்சர் ரிப்பேர் பண்ணுறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டியூப் டயரில் வந்து நீங்கள் டியூப்பை கலட்டி, அதாவது டயரை கலட்டி டியூப்பை கலட்டி அப்புறம் தான் பஞ்சர் பார்க்குற மாதிரி இருக்கும். இதே நம்ம டியூப்லெஸ் அப்புறம் நம்மளுக்கு டியூப்லெஸ் த்ரெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த த்ரெட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பஞ்சர் க்யூர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபிட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டியூப் டயர் வந்து ஃபிட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான ஒரு வேலை. அதே மாதிரி லிவர் போட்டு ஈஸியாக ஃபிட் பண்ணிடுவாங்க. பட் இந்த டியூப்லெஸ் டயரில் வந்து நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ண முடியாது, மிஷின் வச்சு தான் ஃபிட் பண்ணணும். ஏன்னா அதோட ஃபிட்டிங் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா காலை வச்சு மிதிச்சு தான் ஃபிட் பண்ணணும். இதில் நம்ம லிவர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சைடில் கேப்ஸ் வந்து, அதாவது டயருக்கும் அந்த அலாய் வீலுக்கு நடுவில் கேப் வந்து ஏர் லீக்கேஜ் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸில் ஃபிட்டிங்கில் லிவர் போட்டாங்க அப்படின்னா. ஒரு சில பேர் இந்த டியூப்லெஸ் டயரை வந்து ஷாம்பு போட்டு ஃபிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது ஈஸியாக ஸ்லைடாகி உள்ளக்க ஃபிட் ஆயிரும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டியூப்லெஸ் டயர் ஃபிட் பண்ணும்போது கிரீஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த கிரீஸ் அண்ட் ஆயில் வந்து நம்ம டயர், அதாவது அந்த ரப்பர் சர்ஃபேஸை சீக்கிரம் அரிச்சு எடுத்துரும். இதனால வந்து நமக்கு டயரோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆல்சோ ஏர் லீக் அதிகமாக வரும். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஏன் இந்த ஃப்ரிக்ஷனை நான் இங்கே வச்சிருப்பேன் அப்படின்னா இந்த உராய்வு தன்மை. அதாவது நீங்கள் ஒரு டியூப் டைப் டயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ஏர் மீடியமும் ஸ்டோரேஜ் மீடியமும் இருக்குது. இந்த ரெண்டு மீடியம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வண்டியை ஸ்பீடாக ஓட்டும் போது ஃப்ரிக்ஷன் அதிகமாக கிரியேட் ஆகி ஹீட் அதிகமாக கிரியேட் ஆகும். இதே இது நம்ம டியூப்லெஸ் டயரில் பார்த்தோம் அப்படின்னா ஹீட் அதிகமாக கிரியேட் ஆகாது. உங்களுக்கு ஹீட் அதிகமாக கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்னா நைட்ரோஜன் கேஸ் யூஸ் பண்ணுங்கள் நார்மல் ஏருக்கு பதிலாக. ஏன் அப்படின்னா இந்த நைட்ரோஜன் கேஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட டியூப் ஹீட் ஆகாது அண்ட் டயரும் ஹீட் ஆகாது, ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் போகலாம். ஆல்சோ உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மைலேஜ் கிடைக்கும். டியூப் டைப் டயரில் ஒரு சில கண்டிஷன்ஸில் ஏர் லீக் ஆகும். அது எப்போ அப்படின்னா நம்மளோட ரிம் ரொம்ப திருப்பிடிச்சிச்சு அப்படின்னா லீக் அதிகமாகும். எப்படின்னா அந்த ரிம்ல இருக்கிற ஒரு சில பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த ஷார்ப்பாக நீடிக்கிட்டு இருக்கும் இல்லையா, இது போய் நம்ம டயரை குத்தி கிழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த டியூப் டைப் டயர்ஸில். இதே நம்ம டியூப்லெஸில் வந்து எதுவுமே கிடையாது, அதாவது அலாய் வீல் தான் இருக்கும், இந்த ரிம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால பஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்ன அப்படின்னா நீங்கள் டியூப் டைப் டயர் வாங்கணுமா இல்லை டியூப்லெஸ் டயர் வாங்கணுமா அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். உங்கள் வண்டியில் இதுக்கு முன்னாடி டியூப் டைப் டயர் போட்டிருந்து நீங்கள் டியூப்லெஸ் டயரை மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். அதுவும் நீங்கள் அலாய் வீல் இருக்கிற பட்சத்தில் மட்டும் மாற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா மாற்ற முடியாது. நீங்கள் நார்மலாக ஒரு டியூப் டயர் வாங்கணுமா டியூப்லெஸ் டயர் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக டியூப்லெஸ் டயர் வாங்குங்க. ஏன் அப்படின்னா அதில் தான் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஈவன் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம டியூப் டைப் டயரை விட டியூப்லெஸ் டயரில் வந்து கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மித்தாவே இருக்குது. பட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டு நான் யூஸ் பண்ணுற ஒரு 3 டயர்ஸ்க்கான ரிவ்யூ சீக்கிரம் வரப்போகுது. ஸ்டே டியூன்டு. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த வீடியோஸையும் பாருங்கள். இப்போது இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. என்ன அப்படின்னா பஞ்சர் சேஃப் டயர்ஸ். நீங்கள் என்ன தான் ஆணி குத்தினாலும் சரி, ஈவன் நீங்கள் இந்த ஆணி படுக்க மேலே போனாலும் சரி, உங்கள் டயர் பஞ்சரே ஆகவே ஆகாது. அண்ட் இந்த டயர் பற்றி நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர் இல்லை டியூப் டயர் வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்டோர் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரீசனபிளாகவும் நல்லா குவாலிட்டியான டயர்ஸ் அண்ட் டியூப் கிடைக்கிது அப்படிங்கிற அந்த பிளேஸோட லிங்க்கை நான் கீழே வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை பை.